ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. மமதா பானர்ஜியை நோக்கி கை நீட்டி பேசுபவர்களின் விரல்கள் உடைக்கப்படும் என்று திரிணாமுல் அமைச்சர் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை தொடர்ந்து மமதா பானர்ஜி அரசு பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில அமைச்சர் உதயன் குஹா, கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதல்வர் மமதாவை நோக்கி கை நீட்டி பேசுபவர்களும் சமூக வலைதளங்களில் அவரை விமர்சித்து பேசுபவர்களும் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் விரல்கள் உடைக்கப்படும். அப்படி செய்யவில்லை என்றால் இதுபோன்ற நபர்கள் மேற்கு வங்கத்தை வங்கதேசமாக மாற்றிவிடுவார்கள். மருத்துவமனை தாக்கப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு கூட போலீசார் யார் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தவில்லை. வங்கதேசத்தில் நடந்தது போன்ற சூழலை இங்கே ஒருபோதும் அனுமதிக்காது என்று பேசியுள்ளார். அவரின் இந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் அமைச்சர் உதயன் குஹாவின் பேச்சு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தாலிபான் மனநிலையை காட்டுகிறது என்று பாஜக விமர்சித்துள்ளது. அது மட்டுமன்றி திரிணாமுல் அமைச்சரின் பேச்சுக்கு பாஜக, கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகள் மட்டுமன்றி பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பெண் மருத்துவர் கொலை தொடர்பான பரபரப்பில் இருந்து மேற்கு வங்க அரசு மீண்டு வராத சூழலில் சொந்த கட்சி அமைச்சரை அடாவடி செய்து மமதா அரசுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருப்பது அம்மாநில முதல்வர் மமதாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. সোশ্যাল মিডিয়ায় মমতা বন্দ্যোপাধ্যায়কে গালাগালি করছেন, যারা আঙুল তুলে মমতা বন্দ্যোপাধ্যায়ের পদত্যাগ চাইছে, সেই আঙুলগুলোকে চিহ্নিত করে সেই আঙুলগুলোকেও ভেঙে দেওয়ার বন্দোবস্ত করতে হবে। নাহলে পরে এরা বাংলাকে একটা নতুন করে বাংলাদেশ করবার চেষ্টা করবে, কিন্তু ওরা জানে না হাসিনা যে ভুল করেছে মমতা বন্দ্যোপাধ্যায় সেই ভুল করবে না, করেনি। তাই আরজি করে ওইভাবে ভাঙচুর করার পরেও পুলিশ কিন্তু গুলি চালায়নি। পুলিশ এখানে বাংলাদেশ করতে দেবে না, সরকার এখানে বাংলা